ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஐஃபோன்ஸ்லாம் வந்து அசிஸ்டிவ் டச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா நீங்கள் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டச் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஃபோனில் இருக்க ஆப்ஷனை வந்து எப்படி ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அசிஸ்டிவ் டச்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அசிஸ்டிவ்னு சர்ச் பண்ணும்போது இங்கே அசிஸ்டிவ் டச் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு வருது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அசிஸ்டிவ் டச் ஃபார் ஆண்ட்ராய்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இந்த அசிஸ்டிவ் டச் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பெர்மிஷன் அலோவ் பண்ணணும். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் வந்து கஸ்டம் மெனுவில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அசிஸ்டிவ் டச் செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்க்கலாம் கேமரா ஆப்ஷன், அப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒரு ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகுது. ஸோ இதில் வேணுங்கிற ஆக்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்க்கலாம் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், பவர் ஆப்ஷன்ஸ், அப்புறம் வைஃபை எல்லாமே இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகணுன்ற இதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த அசிஸ்டிவ் டச்சோட ஐக்கானும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இங்கே வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இங்கே அசிஸ்டிவ் டச்சோட ஐக்கான் இருக்குது. இந்த அசிஸ்டிவ் டச் ஐக்கான் வந்து நீங்கள் வேணுங்கிற இடத்துல இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் இருக்க அசிஸ்டிவ் டச் ஆப்ஷன் எப்படி ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.